இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குது. என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தன் சைக்கிள்ல வர்றான், மாட்டிக்கிட்டான். நீ இந்த பக்கிரிசாமி கோவிந்தாமி இல்ல? ஆமா. என்னப்பா ரொம்ப நாளா ஆளைய காணா? என்ன பண்ற? அதர்ல ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறேனே, மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அடேங்க அப்பா, நீ கெட்டிக்காரன்டா. ஆம்பளை ஒன்ன மாதிரி இருக்கும்டா. பாப்பா கருசாமி, பாத்தியா கோவிந்தாமி உன்னோட படிச்சவன், நல்லா படிச்சா ஒழுங்கான இடத்துல வேலை செய்யறான், மாசம் 2000 ரூபாய் கை நீட்டி சம்பளம் வாங்குறான். நீ படிக்கல, பண்ணி மேய்க்கிற. இவன் கால கழுவி அந்த தண்ணி நீ குடி, அப்பாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நான் ஏன் இந்த கேன பையன் கால கழுவி தண்ணி குடிக்கணும்ன்ற? யார பாத்துடா கேன பையன்? பரதேசி பையன் மகட. நீ தான் பரதேசி பையன். அடிங்கடா. எவனுக்காக உங்களுக்கு இன்னைக்கு மண்டை உடையணும். அப்பா எனக்கு இன்னைக்கு நிம்மதி. எங்கடா போற? கடைக்கு போறேனே. கடைக்கா? இந்த 1 ரூபாய் எனக்கு 2 பழம் வாங்கி வேண்டாம்ப்பா, நானே வாங்கிக்கிறேன். நீங்க என்ன அவ்வளவு போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன். எதுக்குப்பா வம்பு? உங்ககிட்ட 2 பழம் வாங்கிட்டு சொன்னா 1 வாங்கிட்டு வருவேன். எங்கடா இன்னொன்னு கேட்டா அந்த இன்னொன்னு தானே இதுவும் நானே வாங்கிக்கிறேன்ப்பா. இந்த தடவை அப்படி சொல்ல மாட்டேன். இந்த தடவை எப்படி? பழத்தை திருட்டு தோலை கொண்டு வந்து பழம்பியா? பாருங்க கையெடு. நானா உங்கள்ட்ட வந்து நான் கடைக்கு போறேன் வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேனா? இல்லப்பா, நான் தான் சொன்னேன். நீங்களே கூப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்களே வேணாம்னா இந்த ஊர்ல என் கௌரவம் என்ன ஆகுறது, நாணயம் என்ன ஆகுறது? அந்த கடைசியா சொன்னீங்க 2, அது என்னது? கௌரவம் நாணயம். அது உங்ககிட்ட இருக்குங்கிற. ஏண்டா அரக்காடு பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊரை 3 சுத்தி வரையாடா எச்சிக்கல நாய. உனக்கெல்லாம் ஒரு கௌரவம், ஒரு நாணயம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று வெத்தலை பாக்கு போட்டு மூஞ்சில் தூப்பிடுவேன். போடா. என்னது டங்கு டங்குன்னு சத்தம் கேக்குது? ஏதோ புதையில் இருக்கும் இருக்கு. புதையல் புதையல். ஏ முத்து, உன் வாழ்க்கையில ஒளி வீசிருக்கிறா. நல்ல வேணா ஒரு பையனும் பார்க்கல. வானகில ஒரு செம்பு இருக்கு. அவ்வளவு தங்கம், அவ்வளவு தங்க காசு. ஐயோ ஐயோ, தங்க காசு மஞ்சளாவில் இருக்கும். என்ன கருப்பா இருக்கு? ரொம்ப நாள் புதைச்சு வச்சிருந்ததுல அதுதான் அப்படி இருக்கு. இத நம்ம பழனிசாமி அண்ணன் கொடுத்தோம்னா இது எத்தனை லட்சம் பெறும், எத்தனை கோடி போகும் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாரு. என்னடா முத்து ரொம்ப கையுமா அலையிற? எடுத்து பிச்சை எடுக்கிறியா? இந்த 10 காசு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் லட்சாதிபதியா கோடீஸ்வரனாங்கிறது எனக்கே தெரியல. அது தெரிஞ்சுக்கத்தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன். உனக்கே தெரியலன்னா எனக்கு அப்படிதான் தெரியும். என்ன புரு புருங்கிற? லாட்டரி டிக்கெட் ஏதாவது வாங்கிருக்கியா? அதெல்லாம் சோம்பேறி பையன் செய்யற வேலை. சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொள்கை வீரன். கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. அண்ணே, எனக்கு இருக்கிற வசதிக்கு தனி கட்சியே ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நாள் அதை கலைச்சிருவீங்க. அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க. எவரும் சேர்த்துக்கவும் மாட்டான் உங்களை. ஹலோ, அதை விடுங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டினேன். குழி தோண்டியா? எதுக்குடா? செடி வைக்கத்தான். அப்ப இந்த புதையல் கிடைச்சது. இது புதையலா? இதோட மதிப்பு என்னன்னு எனக்கே தெரியலண்ணே. பார்த்து சொல்லுங்கண்ணே. கொட்டு. எங்க தாத்தா பூமிக்கு அடியில புதைச்சு வச்சிருந்தாரா, அதுதான் பாசம் பிடிச்சு கிடக்கு. அவ்வளவு தங்கம் எனக்காக சேர்த்து வச்சிருக்காரு. ஏண்டா நேத்தைக்கு குழி வெட்டினிய அதை மூடிட்டியா அப்படியே வச்சிருக்கிறியா? எதுக்கு நேக்குறீங்க? அதுக்குள்ள நீ குப்புற விழுந்து மேல மண்ணையும் போட்டு மூடிக்க. இது ஓட்ட கால்நாடா. அரைனா ஒரணா 2 இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னால உண்டான காசு. இப்ப செல்லவே செல்லாதடா. செல்லாதா? அப்ப ஏன் எங்க தாத்தா செம்ப மண்ணுக்குள்ள விட்டு மூடி வைக்கணும்? உங்க தாத்தா ஒரு பைத்தியக்கார பையடா. ஏண்டா இந்த ஓட்டக்கால்லாம் வச்சுக்கிட்டு தான் நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியா? உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்ட. இதை எப்படா நீ அடைக்க போற? அட கடவுளே, கொஞ்ச நேரத்துல என் மனக்கோட்டையை தூள் தூள் ஆக்கி விட்டாயே. இவர் பெரிய திப்பு சுல்தான் கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா, இதை வச்சுட்டு ஒரு 10 ரூபா கொடுங்க. கடங்கார நாய்க்கு தின்ன மேலடா ஏத்த வேண்டியிருக்கு. எல்லாரும் காசுக்கு எவன்டா 10 ரூபா கொடுப்பான்? இதை எடுத்துட்டு போ. எவனாவது இயம்பித்தாளுக்கு பேரிச்ச பழம் வருவான், அவங்க கிட்ட கொடு.
ஒரு டீயாவது. டீயா? நான் எதுக்கு உனக்கு டீ வாங்கி கொடுக்கணும்? நீ யாரா எனக்கு டீ கேட்க? ஒரு 10 பைசாவது. தானே நானே இதுதான் செலவுக்கு வச்சிருக்கேன். பொறுக்கடா பொறுக்கடா போண்டா தலையா. காலில் எடுத்து வாயா பொறுக்கடா. நல்லா பொரிச்சிடுமா. இந்தமா அரிசி அரிச்சு ஒழுங்கா போட்டா இருக்கு. சாப்பிடு கண்ணு. தின்னுட்டு இருக்கிறியா? போடுவா வேலை பாரு வேலை பாரு வேலை பாரு. என்னைய கத்தி எடுத்து தீவிட்டு இருக்க வேலை பாரியா? வாங்க 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 தட்டிடுமா. இந்தமா நல்லபடியா இருமா தம்பி. நீ சொன்னபடியே கோழி பிரியாணி, முட்டை பிரியாணி, மீன் வறுவல், தக்காளி தயிர் பச்சடி, வெள்ளரி வெண்டைக்காய் பச்சடி எல்லாம் ரெடி. இங்கேயே குக்கிங்கா? ஓ குந்திக்கலாம குந்துங்க. சும்மா இருக்கண்ணே. அது இல்லம்மா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நான் தான் இங்க சமைக்க சொன்னேன். ஆமாங்க, நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்க புண்ணியத்துல இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறோம். உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும், நாங்க பிரியாணியா சாப்பிடணும். அடிக்கடினா என்ன இப்படி அடியாடா? ஏன்டா சேனக்கிழங்கு தலையா, நீ பிரியாணி திங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வருஷத்துல 10 தடவை பிறந்த நாள் வரும், ஒரு தடவை தான்டா வரும். என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, சோறுன்னா அந்த மண்டைய பேயா அலைவா. அப்ப ரொட்டினா நாயா அலைவாங்களா? நாய சும்மாறா. அண்ணே உங்க சண்டை நிறுத்துங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க ரொம்ப விரும்புறது நம்ம நாட்டுப்புற பாடலைத்தான். அதனால அவங்கள வாழ்த்தி நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. ஐயோ ஐயோ, திடீர்னு பாட சொன்னா எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு கற்பனை யோசனை வரவனா? உனக்கெல்லாம் ஒரு கற்பனை, உனக்கெல்லாம் ஒரு யோசனை. கண்ணுல விரல விட்டுருவேன். ஆத்திரத்தை கிளப்பா. கையெடுங்க. உன்னை என்ன வெண்பாவாட பாட சொன்ன? ஏதாவது வாயில வந்து உடனே தொலையண்டா. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? கவிஞர் கண்ணதாசருக்கும் எனக்கும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா? பக்கத்து பக்கத்து வீடா? அவர் காரக்குடி, நான் பரமக்குடி. 2 குடி ஒன்னா இருந்தா நீங்க நெருக்கமாயிட்டீங்களா? ஐயோ அம்மா, என்ன இவெல்லாம் கண்ணதாசனை பத்தி பேசுறாப்பா. இங்க பாருங்க, நீங்க ஒத்துக்குறீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ, எனக்கு கற்பனைங்கிறது குற்றால அறிவு மாதிரி. அறிவே இல்ல, நீ அறிவு மாதிரியா? போடா குற்றால குருவி. சொல்றது சுலபங்க, நீங்க பாடி பாருங்க. அண்ணா நீங்க தான் ஒரு பாட்டு பாடுங்களா? நிறுத்துங்க. இது சமைக்கிறடா. நீங்க உணர்ச்சி வசப்பட்ட ஆடி அடுப்புல கால வச்சிருங்க. எல்லாரும் கோயில பக்கம். ஆமா, இங்க பெரிய பெரிய அடுப்புடும். நம்ம பண்ணையில் இருக்கிற 4 புலிகாலைகளுக்கும் வயசாயிடுச்சு, எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு. புதுசா இளசா 4 புலிகாலைக்கு வாங்கணும் முதலாளி. அது ராம கிட்ட சொல்லு, அவன் பாத்துப்பான். சரிங்க முதலாளி. பிரதர், இதெல்லாம் என்ன காயின்ஸ்? இது எங்க இருந்து நீ? பீர்வல இருந்து. ஆல்பம்ல நினைச்சு எடுத்து பார்த்தேன், எல்லாம் காயின்ஸா இருக்கு. ராஜி, எனக்கு பழங்காலத்து பொருட்களை சேர்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதான் ஆன்டிக்ஸ். இதுல பல நாடுகள்ல பல வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின காசு எல்லாம் இருக்கு. யூஎஸ் டாலர்ஸ், ஜாப்பனீஸ் காயின்ஸ், இங்கிலாந்து காயின்ஸ், எல்லா வெளிநாட்டு காயின்ஸ் இதுல இருக்குமா? அது இல்லாம நம்ம நாட்டு மைசூர் மகாராஜா வெளியிட்ட காசுல இருந்து புதுக்கோட்டை அம்மன் சல்லி வரைக்கும் சேர்த்துட்டேன். அதுல ஒரு வேடிக்கை பாரு, நம்ம நாட்டுல 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின ஓட்டக்காலம் மட்டும் கிடைக்கல. ஒரு ஓட்டக்காலனுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும்னா தரேன், இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலையா? என்னது, ஒரு ஓட்டக்காலனாவுக்கு 1 லட்சமா? ஏ அப்பா முதலாளி, என்னது ஒரு ஓட்டக்காலனாவுக்கு போய் 1 லட்சம்? பழனிசாமி, கிடைக்காத பொருளுக்கு எவ்வளவு வேணாலும் தரலாம். ஒரு ஓட்டக்காரலாவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு 10-12 ஓட்டக்காரலாவுக்கு கொடுத்தா ஒரு 5 லட்சம் ரூபாய் தரேன். ஏன் மூட்டை இருக்கா? இருக்கு. இல்ல, இருந்த ஞாபகம் தேடித்தான் பார்க்கணும். முதலாளி பேச்சு மாற மாட்டீங்களா? அதிபர்கள் ஓட்டக்காரலாம் போட்டு வருகிறேன். இந்த முத்து பையில எங்கெல்லாம் தேடுறது? 6 குளமெல்லாம் தேடியாச்சு, கிடைக்க மாட்டேங்கிறானே. முத்து முத்து, என்னடா இங்க வந்து படுத்துக்கிட்ட? பக்கத்துல 6 தவறு விழுந்தா நிலைமை என்ன ஆகுறது? போனா போட்டோம்னே, என்ன பத்தி கவலைப்பட யார் இருக்கா? ஏன் நான் இல்ல? என்ன நீ அறிவிட்டு பேசிட்டு இருக்கிற? நீ வேற நான் வேறயா? பாரு, உனக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாத்துக்குடி முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வரியா? என்னென்ன என் மேல இவ்வளவு வைக்கிற? எல்லாம் ஒரு பாசம் தான். இனிமே நீ பணத்தை பத்தி கவலைப்படாத. பாத்தியா, இது ஒரு 100, இது ஒரு 100 வச்சுக்க. எதுக்குண்ணே இதெல்லாம்? இருக்கட்டும் பா ஒரு பக்கம். அவங்கண்ணா இந்த செல்லாத ஓட்டக்காரெல்லாம் வச்சிருந்திய எங்க? அது என்ன பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வைக்க முடியும்? அது ஒரு மூலையில எனக்கு கழுத. ஏன்டா காசை போய் கழுத குடுறேங்கிற? இந்தா சாத்துக்குடி சாப்பிடுறியா? அந்த ஓட்டக்காரெல்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்கிட்டயே கொடுத்துறேன். என்ன யோசிக்கிற? இன்னொரு பழம் வேணுமா? இந்தா. ஒரு டீ கேட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு, இன்னைக்கு செல்லா காசை கேட்கிறானே. சோழியம் குடும்பி சும்மாவா ஆடும்? டேய் முத்து, இதுல ஏதோ மர்மாட்டம் இருக்கு. வாழைப்பழத்தை ஊட்டான், ஏமாந்துறாத. என்ன தகச்சு போய் நிக்கிற? உனக்கு கஷ்டமா இருந்தா உரிச்சு தர்றேன். இல்லண்ணே, அன்னைக்கு நான் டீ கேட்டேன்,
எட்டி உதச்சிங்க இன்னைக்கு. அன்னைக்கு மனசு கஷ்டமா இருந்தாங்கண்ணா, அந்த நேரத்துல நீ வந்து கேட்டா அப்படி நடந்து போச்சு. வேணா பதிலுக்கு நீ 2 வச்சுக்க. ஐயோ தப்புனது. இங்க பாரு, வீட்டுக்கு போ, அப்படியே சாப்பிட்டுட்டு அங்க போன உடனே அந்த ஓட்டக்காரன் அவன் எடுத்து எனக்கு தருவியா? வா. என்ன இந்த செல்லாத காசு வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? நான் உழைச்சு முன்னுக்கு வந்து நான் தின்ன போலாம் உங்க ரூபாய்க்கெல்லாம் வட்டி போட்டு கொடுத்துறேன். ஐயா, இது உனக்கு கடனா கொடுத்தது இல்ல, அன்பா கொடுத்தது. நேத்து ராத்திரி நான் தூங்கும் போது எங்க பாட்டி கனவுல வந்து, அடே பழனிசாமி, இந்த முத்து பையன் கஷ்டப்படுறான், அவங்க இருக்கிற செல்லாத காசு எல்லாம் நீ வாங்கிட்டு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு சொன்னான். அதான் உங்க பாட்டி. யார்கிட்ட காது ஊத்துற? இந்த காலத்துல அம்மாவே கனவுல வர மாட்டேங்கிறாங்க, உனக்கு பாட்டி வந்தாளா? என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்லண்ணே, நேத்து ராத்திரி எங்க தாத்தா கனவுல வந்து, ஏ முத்து, அந்த செல்லாத காசை யாருக்கும் கொடுத்துறாத, அந்த வீட்டுல வச்சிருந்தேன்னா உன் நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறும்னு சொன்னாரு. அதனால என் ஆசை நிறைவேற வரைக்கும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன். அப்பெல்லாம் பல்லுகள் எல்லாம் உளுந்து போயிடும். உரிச்சு ஒவ்வொரு பழமா தின்னு மட்டும் காசு கொடுக்க மாட்டானா? செல்லாத காசுக்கு இதுக்கு மேல உனக்கு எவன்டா கொடுப்பான்? என்ன மிரட்டுறீங்க? நான் உங்கள்கிட்ட பணம் கட்டனா? இந்தாங்க உங்க பணம். உங்க பணத்தை வாந்தி எடுத்து கொடுத்துறேன். நீ வாந்தி எடுத்து கொடுத்தா நான் வாங்கிக்குவனா? ஏன் அவசரப்படுற? இந்த பணத்தை வச்சுக்க. இந்த பாரு, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு பெருசா ஒண்ணு வேணாம் என்ன, தினசரி 10 படி கடக்கிற மாதிரி 2 பசுமாடு வாங்கி கொடுங்க, அதை வச்சு நான் காலத்தை ஓட்டிக்கிறேன். 2 பசுமாடா? 1 2 3 3000. சரிடா, இன்னும் நிறைவேறாத ஆசை உனக்கு என்ன இருக்கு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு தானே சொல்ல முடியும். என் மூளையை கசக்க வேண்டாமா? மூளையே கசக்கறியா? கசக்கறதுக்கு என்ன கஞ்சாவாடா? சரி, நாளை காலையில ஒரு ஜோடி மாட்டோட உன் வீட்டுக்கு வர்றேன். நீ மறந்துடாம அந்த ஓட்டக்காரன் வேலை எடுத்து வை. என்ன? சரி, பணத்தை எடுத்துக்க. தின்னுட்டியா? சரி, பையல் இருக்கிறதா? என்ன கொண்டாரையா? மாட்டு தலைச்சொலி முதுகு சொல்லி எல்லாம் நல்லா இருக்கா? அருமையான நல்ல சுழி ஈர்க்கட்டி இருக்கா? ஆமா, ஆனா மடிதான் கொஞ்சம் சிறுசா இருக்கு. அத வேணா பெருசாக்கலாம். எப்படி? ஊதித்தா டேய் அப்பி போடுவேன். 2 மாடு 10,000 ரூபாடா நான் வாங்கி கொடுத்துருக்கேன். உன்னால 2 பண்ணி வாங்க முடியுமாடா? ஈறு கட்டி இருக்கா, கூறு கட்டி இருக்கான்னு ஒட்டி போடா. பாருங்க, மாடு வாங்கும் போது பார்த்து வாங்கணும், இல்லாட்டி பின்னாடி சிரமம் தெரியுமில்ல. பெரும் பையனி, உனக்கு எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்க, வீணா விசாரணை எல்லாம் பண்றிய, கொழுப்புடா உனக்கு. யார பார்த்து கொழுப்புன்னு சொன்னீங்க? நானும் பார்த்து வரேன், வர வர வாய் நீட்டு போகுது. ஆனா மாடாச்சி நீ ஏற்றி போயா? கண்ணா கண்ணா, என்னடா டபக்கு டபக்குன்னு கோபிச்சுக்கிறேன்? நான் பெரிய மனுஷன்டா, கொஞ்சம் மரியாதை கொடுறா. உங்களுக்கு மரியாதை வேணுமா, ஓட்டக்கல்ல வேணுமா? மரியாதை ஓட்டையில தான் இருக்குதுன்னா அந்த ஓட்டக்காரனாவே கொடுத்துரு.